பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இது கண்திஷ்டினை பத்தின பதிவு. எவ்வளவோ கண்திஷ்டி போட்டிருக்கேங்க, எவ்வளவோ போட்டிருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க. சில பேர் செய்யறாங்க, சில பேருக்கு சக்சஸ் ஆகுது, சில பேருக்கு சக்சஸ் ஆகல. ஆனா இந்த பதிவு உங்களுக்கு சக்சஸ கொண்டு போய் முடியும். அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்க செஞ்சாலே போதும். பூஜை வேண்டாம், எதுவும் வேண்டாம். யானை தெரியுமா? யானை, யானையினுடைய கண் அதை மட்டும் தனியா போட்டோல எடுத்து உங்க வீட்டுல என்ட்ரன்ஸ்ல, அதாவது உங்க வாசலுக்கு நேர நீங்க மாட்டணும். மாட்டினால் கண் திருஷ்டியானது மொத்தமா உங்க வீட்டை விட்டு போயிடும். யானையோட கண்கள்ல அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. யானையோட கண்ணு பிள்ளையாரெல்லாம் இல்ல, யானை கண்டிப்பா கிடைக்கும். யானையோட கண் அது வலது கண்ணாவும் இருக்கலாம், இடது கண்ணாவும் இருக்கலாம். ஏதோ ஒரு கண், அந்த கண்ணை மட்டும் அழகா அந்த ஃபேஸ்ல எடுத்துட்டீங்க, அந்த ஃபேஸோட எடுத்து நீங்க ஒரு கண் தான் கிடைக்கும். அதை நீங்க மாட்டிட்டீங்கன்னா உங்க வீட்டுல துர்சக்திகளும் வராது, பில்லி சூனியம்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் வராது, கண் திருஷ்டியும் ஏற்படாது. ஆனா விசிபிளா இருக்கணும். உங்க வீட்டுக்கு வரவங்க அதை பார்க்கணும். உங்க வீட்டுக்கு வரவங்க அதை பார்த்து இது என்னது அப்படின்னு கேட்கக்கூடிய லெவல்ல வைக்கணும். உங்களுக்கு தெரியுமா, எல்லார் வீட்லயும் என்ட்ரன்ஸ்ல கண்ணாடி வைப்பாங்க. அது நம்ம உருவத்தை பார்த்துட்டே வரும் பொழுது நாம என்ன நினைச்சோமோ, அதாவது நெகட்டிவ் என்ன நினைத்தோமோ அது மறந்து போய்விடும். அதே மாதிரி அந்த கண்களை மட்டும் பார்க்கும் பொழுது அவங்களுடைய பார்வையானது கண்கள் அப்படியே, அதாவது ஒருத்தருடைய கண்ணை நம்ம பார்க்கும் பொழுது கண் மட்டும் தான் பேசும். அதே மாதிரி அந்த கண்ணை பார்க்கும்போது அப்படி பார்த்துட்டு இது என்ன இங்க மாட்டிருக்கீங்களே, இது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அவங்களுக்கு என்ன தோன்றும் தெரியுமா? எதற்காக வந்தோமோ நெகட்டிவ் மட்டும்தான், அந்த விஷயம் மறந்து போய்விடும், பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். அப்ப அவங்க இந்த செய்வினையை செய்ய மாட்டார்கள். செய்வினையை செய்யாம என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயத்தை மறந்துடுவாங்க. உடனே ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு கொடுங்க, அருமையா இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான கெட்டதும் வராது. உங்க வீட்டுல துர்தேவதைகளும் நடமாட்டம் இருக்காது. ஏன், பிள்ளையாரோட கண்கள்ல அவ்வளவு சக்தி இருக்கிறது. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதனால காசு பணம் ஒண்ணும் இல்ல. அந்த இதை எடுக்க போறீங்க கண்ணை, இல்ல போட்டோ ஸ்டுடியோல போய் கேட்க போறீங்க, உங்க வீட்டுல அழகா லாமினேட் பண்ணி மாட்ட போறீங்க, அவ்வளவுதான். இது பண்ணலாம்ல. இதை செஞ்சுட்டு நீங்களே பாருங்க. வெளியில போறீங்க, வெளியில போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்னென்ன கெட்ட சக்திகள் உங்களுக்கு இருக்கும் தெரியாது. அப்ப அந்த டோரை திறக்கும் பொழுது அந்த யானையோட கண்களுடைய ஒரு உயிர் உங்களை அப்படியே இழுக்கும். அப்ப இழுக்கும் போது அந்த உயிர் உள்ள அந்த கண்ணு உங்க நெகட்டிவ் அப்படியே செக் பண்ணி போயிடும், பாசிட்டிவ் மட்டும் வரும். அப்ப உங்களுக்கே தெரியும், மனசு லேசா இருக்கும். பாடா நிம்மதியா இருக்குடா, எங்கெல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த சோஃபால உட்கார்ந்து ஒரு இலை பாரும் பொழுது அந்த கண் உங்கள்கிட்ட பேசும். பத்தியா உன் நெகட்டிவ் எல்லாம் எடுத்துட்டேன் பத்தியா. அதை நீங்க உன்னிப்பா கவனிங்க. ஒரு விஷயமுமே உங்களோடு பேசும். அதை உன்னிப்பா அது வரும் பொழுது அந்த கதவை அப்படியே திறக்கிறீங்க. திறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அப்படியே கண் அப்படியே உங்களோட பேசும். உங்களோட அந்த கண்ணு பேசும் பொழுது பாத்தியா உன் நெகட்டிவ் எல்லாம் போயிடுச்சு, நீ சந்தோஷமா இருக்க அப்படின்னு அந்த கண் அன்பால பேசும் பொழுது நீங்கள் அந்த சோஃபால உட்காந்து இலைப்பாரி விட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு உங்க வேலையை பாருங்க. ஜம் ஜம் ஜம்னு பாப்பீங்க, டயர்டே ஓடி போயிடும். உங்களுடைய டயர்டுக்கு என்ன காரணம்? துர்சக்திகள் உங்களோட டிராவல் ஆகிடும். இப்ப நீங்க அந்த கண்ணை மாட்டணும்னு துர்சக்தியானது வெளியில போயிடும். அப்ப நெகட்டிவ் போய் பாசிட்டிவ் வரும் பொழுது உங்கள் அறியாமையே நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிப்பீர்கள். அப்ப என்ன ஆகும்? சந்தோஷங்கள் மிகுதியாக இருக்கும். அதுக்குத்தான் அந்த யானையினுடைய கண்கள் உங்களை பயங்கரமாக இயக்க ஆரம்பித்து விடும் நல்லெண்ணத்திலே. இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, சாமி நான் தினமும் யானை கண்ணை தான் பாக்குறேன், எழுந்தவுடன் எல்லாத்தையும் பார்த்துட்டு யானை கண்ணை பாருங்க, அருமையா இருக்கும். சரிங்களா? என்ன பண்ணணும்? யானையோட கண் வலது கண்ணா இருந்தாலும் சரி, இடது கண்ணால இருந்தாலும் சரி, உங்களது வாசலுக்கு எழுத்தா மாதிரி அந்த கண்ணை மாட்டிடுங்க. அந்த கண் யார் வந்தாலும் பார்க்கும்படியாக இருக்க வேண்டும். செய்யறீங்களா? எங்க போறீங்க? இருங்க, இதை ஃபுல்லா கேட்டுட்டு போங்க. எடுத்துட்டு மாட்டுறீங்களா? மாட்டுங்க. சந்தோஷமா இருங்க. வாழ்க்கையில் நிம்மதி தான் நமக்கு வேணும். அந்த நிம்மதி இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க போகிறது யானையோட கண்களால். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்.
பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.